ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பில் இயல் 3ல் பார்ட் 3 வந்து தேசியம் காத்த செம்பல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். அதான் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்கலாம். இவர் தான் முத்துராமலிங்க தேவர். தேசியம், உடல், தெய்வீகம், உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். அப்போ பெரியாரால் எப்படி பாராட்ட பெற்றிருக்க? சுத்த தியாகி. இளமை காலம். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ மிக்க குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். அப்போ அவங்க எப்போ பிறந்தாங்க? 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில். உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இஸ்லாமிய தாய் ஒருவரால் வாலூட்டி வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் அவருடைய தொடக்கப்பள்ளியை எங்கே பயின்றார்னா கமுதியிலும், உயர்நிலை பள்ளியை எங்கன்னா மதுரை பசுமலை உயர் பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் பயின்றிருக்கும் போது அங்கே ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு. அது என்ன நோய்னா பிளேக்கு. அவரது படிப்பு பாதியில் நின்றுருக்கு. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தனது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளிலும் பல துறைகளிலும் ஆற்றலுடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருக்காரு. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றலுடையவராக விளங்கியிருக்காரு. இவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வமும் இருந்திருக்கு. அப்ப அரசியல்லையும் கலந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆட்சிய உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கிலேய அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேலைகளில் அரசியல் பேசக்கூடாது என அவருக்கு தடை விதித்தது. 2 பேருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. ஒன்னு யாரு? பாலகங்காதர திலகர். அவர் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. இங்க தென்னாட்டுல யாருக்குன்னா முத்துராமலிங்க தேவருக்கு. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது யாரு? திரு வி. கே. கல்யாண சுந்தரனார். நேதாஜியுடன் தொடர்பு. அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வங்கசிங்கம்னு அழைப்பாங்களா, அவருடன் தொடர்பு கொண்டிருக்காரு. அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்ப இவரோட அரசியல் குரு யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை மதுரைக்கு கூப்பிட்டிருக்காரு. அவர் எப்போ 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் வந்திருக்காரு. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி அப்படிங்கிற ஒரு வார இதழை நடத்தியிருக்காரு அவரோட பேர்ல. தமது பேச்சாற்றால் அனைவரையும் கவர்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவரது முதலில் சாயல்குடி அப்படிங்கிற ஊர்ல விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்துல தான் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்திருக்காரு. இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு காமராஜர். தெரிந்து கொள்வோம். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவரது தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 30 பிறந்து அக்டோபர் 30 இறந்திருக்காரு. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை வைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் திருவுருவப்படம் வச்சிருக்கு, சென்னையில அரசு சார்பாக சிலை வச்சிருக்காங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிட்டது. எப்போ? 1995. இதுவரை ஒரு பேச்சை கேட்டதில்லை அப்படின்னு சொன்னது யாரு? காமராஜர். முத்துராமலிங்க தேவரோட வீரமிக்க பேச்சு விடுதலை போர் உதவும் அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. இவரோட பேச்சை 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்னு காமராஜர், இன்னொரு அறிஞர் அண்ணா, ராஜாஜி. காமராஜரை பத்தி பார்த்துட்டோமா? அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியிருக்காள். அதுல அறிஞர் அண்ணா தென்னாட்டு சிங்கம் என்று தேவர்களை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியது சிங்கத்தின் முழக்கத்தின் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா அவரை புகழ்ந்திருக்காரு. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வருகிறது, உதடுகளில் இருந்து வல்ல.
உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியிருக்கார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலேயர் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் அவங்க மாதிரி இருந்திருக்குன்னு வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டியிருக்காங்க. அவருடைய தேர்தல்கள் வெற்றி. மக்களின் பேரளவு பெற்ற தலைவராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KDK தங்கமணி இந்திய தேர்தல் ராமநாதபுரம் மன்னனை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். 1946 வெற்றி பெற்றிருக்கார். 1952, 57 ஆகிய நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ரெண்டுலையுமே வெற்றி பெற்றிருக்கார். 1962 அவருக்கு உடல்நல கழிவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப எப்போம்லாம் 1937, 1946, 1952, 1957, 1962 குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலே ஒருவர் குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்கள் திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 ஆண்டு மே 12, 13 கமுதியில குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. எப்போ 1934 மே 12, 13 கமுதியில குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தில் 1948 குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல ஒரு சிலருக்கு தடை இருந்திருக்கு. அத்தடையை எதிர்த்து இவை எப்போ போராடி இருக்காங்கன்னா 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாதர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனையடுத்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சூழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவணகேசரி, சன்மார்க்க சண்ட மாரதம், இந்து புத்த சமய மேதை. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவணகேசரி, சன்மார்க்க சண்ட மாரதம், இந்து புத்த சமய மேதை. அப்போ கோவில் ஆலய நுழைவு போராட்டமும் நடத்திருக்காரு. விவசாயிகளின் தோழர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம். தனக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகைக்கு இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டுக் கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அகிழ்த்து மகிழ்ந்தார். கமுதில் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தினார். எங்க 1938 பா. ஜீவானந்தத்துடன் போராட்டம் நடத்தியிருக்காரு. எங்க மதுரையில. அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பெரு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி போராடியிருக்காரு. சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவுனா 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. தம் வாழ்நாளில் 1/5 பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். எவ்வளவு? 1/5 பங்கு. பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். 1936, 55 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்கள் பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன் வந்தனர். அவர் பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஏற்க மறுத்துவிட்டார். நாடு போற்றும் நன்மகன், பொது தொண்டுக்கு இடையாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக,
நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். இவர் 1963 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் இயற்கை எழுதியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி. அவர் நடத்திய இதழ் என்னது, நேதாஜி பேர்ல தான் நடத்தினாரு. அவருக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தேசிய காத்த செம்மல் அப்படின்னு இது வச்சது யாரு, நேம் கொடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார்.